கோப்பியம், உண்மையும் பின்னணியும். சமூகத்தில் ஓரின சேர்க்கையாளர்களை இயற்கைக்கு எதிராக செல்போன் செயலிகள் மூலம் உருவாக்கி வரும் சில சமூக விரோதிகள் அந்த செயலிகளை வைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களை தங்களின் ஓரின சேர்க்கை வலையில் வீழ்த்தி அவர்களின் எதிர்காலத்தையும் இந்த சமூகத்தையும் சீரழிப்பவர்களுக்கு பாடம் புகட்டும் விதமாக தஞ்சை மாவட்டத்தில் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட சம்பவத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். இன்றைய இளைய உலகின் ஓரினச் சேர்க்கை செயலிகள் இளைஞர்களை சீரழித்து வருகின்றது என்பதை மறுக்க முடியாது. அதனை உணர்த்தும் விதமாக சமூகத்தில் பல குற்றங்களும் அத்தகைய செயலிகளின் ஆதாரமாகவும் இருந்து வருகிறது. அப்படித்தான் கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் ஆன்லைன் மூலம் பொருட்கள் விற்பனை செய்வதாக கூறி இளைஞரை வரவழைத்து அண்டை மாநில கும்பல் ஒன்று இளைஞரை தாக்கி பணம் மற்றும் நகைகளை பறித்து சென்ற அதிர்ச்சி சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் கும்பகோணம் அருகே சுவாமிமலையைச் சேர்ந்த 30 வயது வாலிபர் ஒருவர் அவருடைய செல்போனில் சமூக வலைதளத்தில் கும்பகோணத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள் உற்பத்தி செய்து குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக விளம்பரம் வந்துள்ளது. அந்த விளம்பரத்தை பார்த்து நம்பி அதில் இருந்த தொடர்பு எண்ணிற்கு அழைத்து அந்த வாலிபர் பேசியுள்ளார். அப்போது தங்களுடைய உற்பத்தி குடோன் கும்பகோணம் விக்கிரவாண்டி பைபாஸ் அருகே உள்ளதாகவும் அங்கு நேரடியாக வருமாறும் தெரிவித்துள்ளனர். அதன்படி அங்கு சென்ற வாலிபரை 3 பேர் உற்பத்தி குடோன் உள்ளே இருப்பதாக காட்டு பகுதிக்குள் அழைத்து சென்று அடித்து அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்த பணத்தை ஜிபே மூலம் அவர்களுடைய வங்கிக் கணக்குக்கு மாற்றி கொண்டுள்ளனர். மேலும் அவர் அணிந்திருந்த நகைகளையும் பறித்து உள்ளனர். அது மட்டுமின்றி அவரை 3 பேர்களும் சேர்ந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடுத்தி கொடுமைப்படுத்தி உள்ளனர். பின்னர் இது குறித்து அந்த வாலிபர் கொடுத்த புகாரின் பேரில் பணம் அனுப்பப்பட்ட நம்பரை வைத்து சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் GPS மூலம் அந்த செல்போன் நம்பரை கண்காணித்து திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த அஜய், அன்பரசு, இசைக்கு பாண்டி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த முத்து விக்னேஷ் ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே போல மற்றொரு சம்பவத்தில் கும்பகோணத்தைச் சேர்ந்த கோகுல்நாத் என்ற இளைஞர் ஓரின சேர்க்கை செயலியான கிரிண்டர் ஆப் மூலம் ஓரினை ஆசை காட்டி இளைஞர்களை தஞ்சாவூர், சென்னை தேசிய புறவழிச்சாலை கும்பகோணம் AP மகால் தனியார் திருமண மண்டபம் அருகே வரவழைத்து 7 கிராம் தங்க மோதிரம், ரூபாய் 43,000 ரொக்கம், அலைபேசி ஆகியவற்றையும் பறித்து சென்று உள்ளனர். பின்னர் இது குறித்து புகார் அளிக்கவே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றவாளியை கைது செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கும்பகோணம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஷர்மி மற்றும் தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் பரிந்துரையின் பேரில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் ரேவதி கோகுல்நாத்தை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளார். இதனால் ஓரின சேர்க்கை குற்றவாளிகளுக்கு முடிவு கட்டும் விதமாக அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. சமூக வலைதளம் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல ஆப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப் உலா வந்துட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த ஓரின சேர்க்கை, பாலியல் ரீதியான விளம்பரங்கள் இதெல்லாம் அதுல வந்துட்டு இருக்கு. இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள் பாத்தீங்கன்னா அதுல ஒரு தவறான பாதையில செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. பி கேர்ஃபுல். நம்மள ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்துல சம்பந்தம் இல்லாம நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப கவனமாயிருங்க. கண்டிப்பா உடனே எல்லாத்தையும் இழந்து நிக்காதீங்க. ஓகே, 10 தடவை கேளுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சில சந்தேகங்கள் வரும், அதை எழுப்புவாங்க. அப்போ நமக்கும் டவுட் வரும். நீங்கள் தனிமையாக இருந்து அதை ஆலோசித்து நம்ம போயிட்டோன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு சின்னதாக டவுட் வருதுன்னா நிறைய பேர்கிட்ட கேளுங்க. கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரியா? அதுபடி நீங்கள் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மோசடியிலேருந்து நம்ம நிறைய தப்பிக்கலாம். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கும் 3ஆம் பாலினத்தவர்கள் அவர்களின் உடலில் இயற்கையாக நடந்த மாற்றங்களால் மாறியவர்கள். ஆனால் இந்த ஓரின சேர்க்கையாளர்களுக்காக சமூக வலைதளங்களில் இருக்கும் செயலிகள் சாதாரண நபருக்குள் பல்வேறு வக்கிர எண்ணங்களை உருவாக்கி ஓரின சேர்க்கையாளர்களாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் குற்றங்கள் அரங்கேறவும் ஆதாரமாக இருப்பதால் அரசு, சட்டம், காவல்துறை என இவை அனைத்தையும் கடந்து
சுயமனித ஒழுக்கமும் பெற்றோரின் கண்காணிப்பும் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் பல குற்ற சம்பவங்கள் மற்றும் அதன் பின்னணியோடு அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லாவண்யா ஸ்ரீனிவாசன்.